வணக்கம் மக்களே, வெல்கம் டு விஜய் vlogs. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க. இவர் தாங்க ஹீரோயின். ஆனால் இன்னைக்கு கறி போட்டது என்னமோ இவரோட அக்கா தம்பி 2 பேர் தாங்க. நீ எவனை வேணாலும் அடிச்சுக்கோ, நான் இங்கே முட்டை போட்டு தான் போவேன்னு சொல்லி அந்த சோஃபாவை பறியும் பறிச்சிட்டு இருக்காருங்க. அது என்னமோ தெரியலங்க, எங்கள் வீட்டில் இந்த சோஃபாவை தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது. ஆட்டுக்குட்டியிலேருந்து கோழியிலேருந்து மனுஷன்லேருந்து எல்லாருமே இந்த சோஃபாவில் தாங்க உட்காடுறோம். நானும் இங்கே தான் வந்து முட்டை போடுவேன்னு வந்து உட்காந்துருக்குதுங்க. கொஞ்சம் கூட யார் மேலேயுமே பயம் இல்லைங்க. அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு உட்காந்து பறிக்கிறாரு. இல்லை அந்த முட்டையாவது ஒழுங்காக போடுதுங்களா, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தில் தள்ளி விட்டுருதுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை கண்டாதாங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஆட்டுக்குட்டி கோழின்னு தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒழுங்காக முட்டை போட எங்கள் பாப்பாங்களும் விட்றது இல்லைங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நீ எவ்வளோ தூரத்தினாலும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்னு சொல்லி அதுவும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. காலையில் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தாங்க சமைக்கிறதுக்கே ஆரம்பித்தோம். நம்ம எவ்வளோ வேலை கிடந்தாலும் இந்த டீ குடிக்கலைன்னா அடுத்த வேலையே வந்து ஆரம்பிக்காதுங்க. ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தாங்க அடுத்த வேலையை பார்த்தோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் குழம்பு தாங்க. நாட்டுக்கோழி எங்களுதே இருக்குதுங்க. ஆனால் வாரம் அடித்து சாப்பிட்றதுக்குலாம் நாட்டுக்கோழி இருக்காதுங்க. கோழி 10 கோழி குஞ்சு பறிச்சதுனாங்க, அதில் 8 வந்து வெறிச்சாலிக்கு 2, பாம்புக்கு 2, கீரிக்கு 2ன்னு அவங்களே சத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் பிரிச்சுப்பாங்க. அப்புறம் மிஞ்சின 2 நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அடித்து குழம்பு வச்சுக்கணும். என் தங்கச்சி தாங்க குழம்பு வச்சா. வெளியே தாங்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் சளி இருக்குது அப்படின்னு சூப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுத்துக்கிட்டோங்க. எவ்வளோ தான் உள்ளே சமைச்சாலுங்க என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி அடுப்பில் குழம்பு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. சூப்பு நிறையா வேணும்னு முதையே நிறையா தண்ணி ஊற்றி சூப் எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் சாந்து ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. உள்ள கேஸ் ஸ்டவ்வில் மட்டன் குழம்பு வெந்துட்டுருக்குதுங்க. அப்படியே சாப்பாடு ரசம்னு சொல்லி அதையும் முன்னாடியே வச்சாச்சுங்க. நாங்களும் நண்டு சூப்பு கோழி சூப்புன்னு மாற்றி குடிச்சிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். ஆனால் அந்த சளி மட்டும் சரியான பாடே இல்லைங்க. 2 வாரமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்புலேருந்து சூப்பை மட்டும் முதையே எடுத்துட்டோம்னாங்க அதுலேருந்து டேஸ்ட்டே கொஞ்சம் குறைஞ்சி போயிருதுங்க. நாட்டுக்கோழி சூப்பில் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக தூவி விட்டுங்க. பக்கத்துலேயே கொத்தமல்லி தழை கழுவி வச்சுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தாங்க சர்வ் பண்ணோம். என்ன தான் சூப்பு குடித்தாலுங்க பாப்பாங்களாம் அதில் 4 துண்டு கறி இல்லைன்னா சண்டைக்கு வருதுங்க. அவங்களுக்கொசரமே அதில் ஒரு 4 துண்டு கறியும் சேர்த்து எடுத்து போட்டு தாங்க கொடுத்தோம். இன்றைக்கி மட்டன் குழம்பு சூப்பும் அருமையாகவே வந்துருக்குதுங்க. எல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்றதுக்கே மதியம் 1 மணி ஆகிடுச்சுங்க. அப்படியே மதியம் ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சுங்க. எங்கள் வீடியோவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றிங்க.